சொந்த ஊரு கீழே கொல்ல ஆமா கீழே கொள்ளாது ஆமா ஆமா அப்பா பரவாயில்ல எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க நான் ரோட்டு மேலே ஓட்டிட்டு வந்தீங்களா பரவாயில்ல பைபாஸ் ரோடு போட்டாங்கன்னா ரோட்டு மேலே ஓட்டிட்டு வந்தீங்க ஆமா ஆமா பரவாயில்ல அம்மா கேப்பா அம்மா கேப்பா எதுக்கு கேக்குறா ஏண்டா நான் என்ன டாபர் வேலை பாக்குறேன்னா ரெண்டு பேரும் ஒண்ணா வண்டியில வரீங்க போறீங்க அது விஷயம் போற உங்களுக்கு தானே தெரியும் அது அந்த காலையில அது தனி ஓ அது வேற இரவுல ராத்திரில நீ யாரோ நான் யாரோ காலையில தான் ஓட்டுமா காலையில ஓட்டுமா போடா போய் பாப்பா வாங்க 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 நல்லா இருக்கீங்களா குறைபாடு என்பது கிடையாது முன்னேற்றம் எல்லாம் சாப்பிட்டீங்களா உங்களை பார்த்தாலே தெரியும் நீங்க எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நல்லா தூங்குறீங்களா உங்களை பார்த்தாலே தெரியுங்க நல்லா தூங்கிருப்பீங்கன்னு அப்புறம் எப்படி இருப்பீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்தாலே தெரியுங்க நீ நல்லா இருக்கீங்கன்னு என்ன பண்ணுறோம் யாரு வண்டி பிடிச்சி மேல உள்ள விட்டுக்கிறா பரவாயில்ல அந்த மண்டை நான் வந்துருக்கலாம் ஏங்க ஒரு சந்தேகத்துக்கு தான் என்ன கேக்குற அப்புறம் என்ன சொல்றீங்கப்பா என்ன கேக்குறீங்க கம்மியா ரொம்ப கம்மியா கம்மியா ஒரு நைட்டு ஒரு இரவு 35,000 கம்மியா ஒரு ராத்திரிக்கா நீங்க ஆட்டுற ஆட்டுக்கா 35,000 என்னடா அப்போ ஒரு பீடி பத்த நேரம் ஆமா எதுக்குங்க ஓ என்ன சொல்றீங்க நீங்க எது கேக்குறீங்க ஒரு இரவு ஒரு இரவு கொளஞ்சி குமர நாடக சபா வேகா கொள்ளை பிள்ளை பழத்தை சார்ந்த ஏன் வேவுல வேகா கொள்ளை பிள்ளை பழத்தை சார்ந்த சின்னதர நாடக ஆசிரியரை குழுவினரை கொண்டு வந்து யாராவது தெரியுமா பெண்கள் தான் பிள்ளை வைப்பாங்க ஆனா வேக கொள்ளே பிள்ளை பத்திருக்கு பாரு பிள்ளை பக்கத்தா பிள்ளை பாளையம் ஊர் பேரு அதுதான் கீழே கொள்ள கீழே இருக்கு தோப்பு கொள்ள தோப்புல இருக்கு மேல கொள்ள மேல இருக்கடா ஊர் பேருடா ஏன் அப்படி கூட்டின்னு பேசுறா ஒரு செயல் கொண்டாந்து வரட்டும் அப்படி இருந்தாலும் அப்புறம் என்ன பண்ணி விட போறீங்கப்பா என்ன பண்ணி விடலான்னு எல்லாம் பார்த்துக்கிட்டுதான் இருக்க என் மனைவி எனது தேவி என் பொண்டாட்டி நான் பேசல என் பொண்டாட்டி எப்படிப்பா கட்டிட்டா போட்டோ பார்த்து கட்டிட்டா நேரில் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன் அவருக்கா எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர் கட்டி வச்சுட்டாங்க ஓ எல்லாம் ஒன்னா சேர்ந்த எல்லாரும் கட்டி வச்சுட்டாங்க ரெண்டாவது பொண்டாட்டி எனக்கு ரெண்டாவது பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டியா கட்டின பண்ணாருந்தாலும் ரெண்டாவது பொண்டாட்டி அப்ப இது பள்ளி ஒரிஜினல் பள்ளி இல்லையா கல்லூரியில கட்ட பள்ள இது நல்லா ஈடு அப்புறம் சொல்லுவாங்க ஒரே மயில் ஆட வேண்டும் என்றால் ஒரு குயிலை சியோட பாட வேண்டுமா நல்லா பாடுவீங்களா ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடுவான் பாடுவீங்களா இல்ல சூத்தால பாடுறது பழக்கம் பாடாங்க அப்படி பாடாங்க கூத்து கட்டு போயிடும் அத கூத்துலாம் கதாதுமா ஏன் நீ வேற தவற நினைச்சிட்டா ஏங்க அதாவது 32 பதார்த்தம் சாப்பிட்டாதான் கூத்து நாரி போவோம் இப்ப என்ன பண்ணிருது ஒரு பாட்டு செண்டு இருக்கு பாரு ஒரு பாட்டுல செண்டு ஆமா இந்த 32 பதார்த்தத்துல எதை வேணாலும் சாப்பிட்டு அந்த ஒரு பாட்டுல செண்டியை குடிச்சிட்டா எவ்வளவு மனமா இருக்கும் தெரியுமா
சென்று புரிஞ்சா சரி மழை வரட்டும் அதனால நீங்க சேஃப் ஆனீங்கன்னா நான் அழகா ஆடுவேங்க அப்படியே ஆடுறியா ஆடா இங்க ஆடுவே எப்படி ஓடி ஆடுவேன் இங்கே ஆடுறேங்க எங்க ஓடுற மாதிரி இல்லை. எங்க ஓட மாட்டான் யார் ரோட்ல இருக்க தாராளமா வீடு ஆடா ஆடும் ஆடா இங்கே ஆடும் இங்க ஆடுறியா போன மரத்து மேல எனது மனைவி என் பொண்டாட்டி பொண்டாட்டியா? ஆமாண்டா. ஏன் என்ன சந்தேகம்? இந்த புல்லட் வாங்கி என்னடா சந்தேகம்? என்ன சந்தேகம்? அசிங்கப்படுத்தினே இருக்கடா நீ என்னை இன்னமோ நான் வர்ற தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு பேரா பேரா தடி எடு ஏன்னா நான் கிழவனா அரைஞ்சு இடாச்சிருவேன் அப்புறம் நான் பல்லாட கட்டி வந்துங்க தேவடியா நானா சொன்ன பள்ளி கட்டுவேன்னு இதான் சொன்னேன் ஒரிஜினல்ரா என்னை கை கட்டவனே மச்சான பார்த்தியா கோவம் எப்படி வருதுன்னா ஓ அவங்க மச்சானா அப்ப உங்க தங்கச்சி எங்க ஏன் என் தங்கச்சி நீ கேக்குறா இல்ல ஒரு பாசம் தான் உன் தங்கச்சி மேல என் தங்கச்சியில போயிட்டா தெரிஞ்சதான் ஆளு நீனு ஏன் அது ஒரே இடத்துல நிக்கும் ஐயோ அது வேணாம் அப்படியே வச்சு உட்காந்துருங்க என்ன அவர் என்னமோ உன் பொண்டாட்டே மூணு வாட்டி கேட்டேன் அப்புறம் என்ன ஒரு பொட்டை மாதிரி நினைச்சியா ஒன்றும் புரியல மீச அருமை மீச வச்சிருக்காரு அதனால கேட்டுக்கிறேன் கறி மீச வச்சுதான் நல்லா தான் இருக்கு அந்த சீமை
கைப்பிடி வந்துதான் மட்டு மாத வர எத்தனை கஷ்டங்கள் அப்படி குடிக்க பிறக்கலாது இப்படி ஒரு கேட்டி அந்த சாதி பாக்கு ஆண்டு போன்ற பழக்கங்கள் வீட்டு கிட்டி மையப்பா அந்த சாதி பாக்கு ஆண்டு போன்ற பழக்கங்கள் வீட்டு கிட்டி மையப்பா கொடி ஒரு உலகம் இந்த புதையல் வந்த கலகம் கொடி ஒரு உலகம் இந்த புதையல் வந்த கலகம் அப்படி மனிதன் மாறிவிட்டால் இந்த ஒண்ணுமே தெரியல வணக்கமா தடகழகு வணக்கங்கள் யாவருக்கும் அழகு சபையின் கண்ணிலே ஒரு பெண்ணாகப்பட்டவங்க வரவே கூடாது. அப்படியா? ஆண்கள் இருக்காருன்னா ஆண்கள் இருந்தாலும் சபைக்கு பெண்கள் ஆண்கள் இருக்க முடியாத சபைக்கு பெண்கள் வரக்கூடாது. ஆமாண்டி. பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம் மதம் ஞானம் பயர்ப்பு என்று சொல்ல முடியாது. 4 குணாதிசயோடு இருக்க வேண்டுமா பெண்ணாக பிறந்து விட்டால்? ஓ, 4 குணாதிசயங்களோடு இருக்க வேண்டும். ஆமாண்டி. ஏன் பெண்ணுக்கு பூமிக்கு எதுக்கு பூமாதேவி பேர் வச்சிருக்காங்க? பொறுமையில் பிறந்தவள் பூமாதேவி. ஓ, பொறுமையில். ஆகாயம் பெண்ணு பூமி பெண்ணு அலைகடலும் பெண்ணு. அதுதான் பெண்ணுனா பொறுமை குணம் படைத்தவங்க. அலைகடலும் பெண்ணு. ஆமாண்டி. ஆகாயம் பெண்ணு, இந்த பூமி பெண்ணு. இந்த பாட்டில் அடிச்சு வச்சிருக்காங்களா? அது ஜின்னு. போனால் வேண்டியம்மா தாதி அம்மா இதோ இருக்கிறது. பானாட்டு தேவர்களும் இந்த பூநாட்டு மன்னர்களும் பூநாடு புவிநாடு அந்த வானாட்டு தேவர்களும் இந்த புவிநாட்டு மன்னர்களும் புகழ்ந்து போற்றி ஆளக்கூடிய எங்கள் நாடாகப்பட்டது
நாடகம் அவனி 56 எழுத்திலே எழுத்திலே திருமகாண்ட பட்டினம். பட்டினம். பட்டினமா உங்க நாடு? ஆமாண்டா. ஆஹா. சரி. ஆறா தாலி வரங்க வரும். ஏய், ஓ முன்பாகவே ஆஹா. நாங்கள் எங்க இருந்தோம்? எங்க இருந்தீங்க? ஐயா தெரியும். வெள்ளாடி பட்டு ஏய், தேவரா என்ற அருள்மொழியான சரியான. தேவகோமான் என்று இருக்கிறாரே. ஆமா. ஆமாண்டி. தேவகோமா. மதியாக ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் 30 முக்கோடி தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள், 40 எண்ணார் சீமார்கள், சிமார்கள், இன்னலர் கண்டவர் அஷ்டத்திற்கு பாலர்கள் என்று சொல்ல முடியாது. பாலர்கள், யாவரையும் போற்றி அழக்கூடிய புரி, பொன்னுலக வேந்தன். வேந்தன். ஆமா, பொன்னுலக அருள்மொழியான சரியானே. தெய்வகோமான் இந்திரன். தெய்வகோமான் இந்திரன். ஆஹா. அப்படி தெய்வகோமான் இந்திரன் என்று அறிந்தாலும் இப்போது அசுராக்களுக்காக பயந்து நீங்க ரெண்டு பேரும் எந்த கடையில அரிசி வாங்குறீங்க? நாங்க ரேஷன் கடை நாங்க வாங்குற சாப்பாடு ரேஷன் கடை அரிசி. ஓஹோ, ரேஷன் கடை. அத சாப்பிடுறா என்ன மாதிரி உடம்பு விடுவான். வேணாம். சத்துனுடா. எனக்கு இந்த உடம்பே போதும்டா அப்பா. அப்படி அதிகாக ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் அசுராக்களுக்காக பயந்து வயது. இப்போது எங்க நாட்டிலே தஞ்சம் புகுந்திருக்காரு. ஓஹோ, தஞ்சம் மூண்டாங்க. எங்க நாடாகப்பட்டது அமரகண்ட தீவு. ஓ, அமரகண்ட தீவு. எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமயம். ஆமாமா, இப்ப எல்லா இடத்துலயும் ஜலமயம் தான். 3 நாளைக்கு ஜலமயம் என்கிட்டாங்க. ஆமா, அமரகண்ட தீவு. அமரகண்ட தீவு. அப்படி அமரகண்ட தீவை எந்த ஒரு குறைபாடும் இல்லாது என் தந்தையா பரிமாறம் செய்திருந்தாலும் சரியாக ஆண்டவர் எங்க வீட்டுக்காரர் இருக்காரு. வீட்டுக்காரு இங்க வந்த உடனே என் 2வது அவன் பேர் தெரியுமாடி? சித்திரரேகை. ஓ, சித்திரரேகை. சித்திரம் என்றால் என்ன? ஓ, சித்திரம் என்றால் என்ன? ஓவியம். அப்படி ஓவியத்திற்கு நிகழ்வாய்ந்த அழகான பெண்ணாத்தால் விளங்க முடியாது. என்னுடைய நாமஜரம் இருக்க சித்திரரேகை. ஏய் அப்பா, சித்திரரேகை. என்னங்கம்மா சித்திரரேகை? நான் அதெல்லாம் கரெக்டாக சொல்றேன், ஊர் பேர்லாம் கரெக்டாக சொல்றேன். சரி, சரி, வந்ததுல இருந்து நானும் கேட்கலான்னு பாக்குறேன். கேளுங்க. என்னங்க? நீ என்னி பார்க்க சொன்னா அந்த மொபைல் பாக்குறியா? நேரா பார்க்க மாட்டியா? நேரம் தானே பாக்குறேன். எங்க இப்படி பாக்குறேன்னு பாக்குறேன். பலால் வகட்டுமா? அப்படி ஒன்னியும் வரவான் வீட்டுக்காரன் கூட கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான் பாரு. ஏண்டா அவன் பாட்டு வர பண்றான் பண்றது. சித்திரரேகை, 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 சித்திரரேகை. சித்திரரேகை என்று அறிந்தாலும் ஆதி அம்மா அவன் வீட்டுக்காரன் வாங்கி கொடுத்த பூ அதான். ஆமாண்டி. பரவாயில்லையா? கணம் வரலாம் இல்லையா? சரியாக ஆண்டவருக்காரு ஆண்டவர் அன்னவருக்கு தேவியாக வைக்கப்பட்டு பாட்டு சித்திரரேகை இருக்கு என்று அறிந்தாலும் ஆதி அம்மா அவர் தாண்டி எனக்கு தொட்டு தாலி கட்டிய கணவர். அப்புறம் எல்லாம் என்ன சொட்டு கையில மாட்டினாங்க. உங்க வீட்டுக்காரர் தான் தொட்டு தாலி கட்டினா, மற்றவங்க எல்லாம் வாங்க கையில சொட்டு கையில மாட்டி அப்படி மாட்டிட்டாங்களா? ஆடி உங்க புருவ சரியாக ஆண்டவர் பயன்டா. சரியாக ஒரு மரியாதை. சரியாக ஆண்டவருக்காரு அன்னவரை மணந்து ஏர்மோட்ல கல்யாணம் நடந்தா? என்ன ஊர்ல ஏறி இல்லம்மா, மண்டபமா கண்டமான்னு கேக்குறான். எங்க நாட்டுல ஆலயத்தில் ஆலயத்தில் ஓ, ஆலயத்தில் இந்த மாதிரி மாறி ஏறி போனா கர்ம காரியம் பண்ணத சொல்றியாடா? ஓ, கர்ம காரியத்தை சொல்றியா? மருமகாரம் மட்டும்தான் ஏரி மோட்டர் கொண்டு வாங்க. பார்த்தா முருங்க கோயில் ஏரி மோட்டர் பார்த்தாலும் இருக்காங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? ஏன்டா உருக்கோவாளுக்கு போனோம்னா? அப்படி இருந்தாலும் அன்னவரை மறந்து எந்த ஒரு குறைபாடும் இல்ல. அந்த குறையில எனக்கும் அப்பா எந்த ஒரு குறையும் இல்ல. குறை கிடையாது. பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா, எங்களுக்கும் அழகான 2 பெண் பிள்ளைகள். ஓ, பிள்ளை இருக்கியா? புள்ளி இருக்கா? ஆமாண்டி. பரவாயில்ல. பொண்ணு பேர் தெரியுமா? மந்திரமாலை, மந்திரமாலை, மந்திரமாலை. மந்திரமாலை. ஆமா. 2வது பொண்ணு இருக்கா? லாவண்யா தாரவல்லி. லாவண்யா தாரவல்லி. அப்படி 2 பெண்களை பணிந்து வளர்ந்து 2 பெண்களை பெற்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாது நாட்டில இருந்தாலும் அது எப்படி வருகிறது தெரியுமா?
ஒன்னு பத்தாண்டி போயிடுறாங்க. என்ன பேசுறாங்க? அது ஏதோ காலையில சொல்றோம். கேட்க விடாது. அசிங்கப்படுத்த கூடாது இது மாதிரி வந்து. போனால் பாகட்டும். அப்படி இருந்தாலும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாது எந்த குறையில பெண்களை பயந்திருந்தாலும் இந்த பெண்ணாகப்பட்டவள் எப்பேற்பட்ட குணப்படுத்தாங்க. அப்பா ஒரு தானம் என்று அது யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மேல கை கூடாது. யார் எந்த பொருளை கேட்டாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அப்ப அப்பேற்பட்டவங்களா நீ? ஆமாண்டி. எனக்கு கேட்டு பாரு, எந்த பொருள் இருக்கிற பொருள் கேளு. ஆதாரமும் கொடுத்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வாயால. வெத்தலை இருந்தாரா கூட வாங்கியா தரேன் போட்டுக்கு மாதிரி இப்பே தரேன். மனது இருந்தாலும் காரியம்மா தினந்தோறும் இருக்கும்படியான பரியாக ஆண்டவரை பார்ப்பது வழக்கம். அப்படி இருந்தாலும் பதியாக ஆண்டவரை ஒன்னும் தெரியலடி. ஏதாவது சொன்னாரடி தபால் போஸ்ட்மேன் இன்னும் வரலையா? அவர் வந்தாதான் தெரியல. லெட்டர் கிட்ட போட்டுருக்கா போடலையான்னு. ஏண்டி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்னடா என்னன்னே தெரியாத என்னடாங்கறியா? சொல்லு. போனால் பாட்டுமா இன்று தினத்திலே யாரை அழைப்பேன்? இன்று தினத்தில் பதியாக ஆண்டவர் அழைத்திருக்கார். ஆமா, அன்னவரை சென்று பார்க்க வேண்டும். தாரியம்மா தாமரை இல்லா பொய்கை சந்திரன் இல்லாத வானம் மதகன் இல்லா ஜேனை மந்திரி இல்லாத வேந்தன் சுந்தர புலவர் இல்லாதோர் சபை ராகமா சுந்தர புலவர் இல்லாதோர் சபை தந்தை இல்லாத வீணை இவை அனைத்தும் தனமில்லாத மங்கை போல என்ன எப்படி சொல்லிருக்காங்க பெண்ண? ஆமா, ஒரு வீட்டிற்கு அழகு விளக்கம் பெண்டிரும். ஆமா, ஒரு பாட்டிற்கு அழகு பாரத வெண்பா, காட்டிற்கு அழகு ஆச்சா தேக்கு, ஆமா, நாட்டிற்கு அழகு டெல்லி மதுரை, மாட்டிற்கு அழகு கொம்பு வாழு, ஆட்டிற்கு அழகு அடல மயிறு, ஆண்களுக்கு அழகு ஆண்களுக்கு அழகு என்னடா? அரும்பு மீசை, மங்கையருக்கு அழகு பொங்கைய கூந்தலும். ஆமா, அப்படி பெண்ணாகப்பட்ட வந்தேனே எந்த ஒரு குறைபாடும் இல்லாது அம்மா ஐயாக ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆமா, தாமரை இல்லா பொய்கை என்னடா பண்றவன் நீ மட்டும் என் மேல பார்த்துக்கிட்டு தான் இருக்க. பாத்து அந்த சிவன் கோயில் தப்பு ஊதி சாவு. தேர் முட்டியாங்க நீங்க அந்த சக்கரத்துல போய் விழு. தாமரை இல்லா பொய்கை சாதியமா ஒரு ஆறோ குளமோ இருக்குன்னா அந்த ஆற்றிலேயே குளத்திலேயோ தாமரை இருக்கு பார், பொற்தாமரை. ஆமாமா, அந்த தாமரை இருந்தால் இந்த பொட்டிக்காரனை கொண்டு அங்க தாமரையில உட்கார வைக்கணுமா? பொட்டிக்காரன் சொன்ன பொற்தாமரை அந்த தாமரை இருந்தால் அந்த குளத்திற்கே அது அழகு தரும். அந்த குளத்துக்கு சந்திரன் இல்லாதவானோ இரவிலே ஒளி தரக்கூடியது. ஆமா, இரவிலே ஒளி தரக்கூடியடா. இந்த ரெண்டு போக்கஸ் இது கிடையாதா? இது போக்கஸ் இல்லைனாலும் சந்திரன் இரவிலே ஒளி தரக்கூடிய சந்திரன் சூரியன். அந்த வானிற்கு ஒரு சந்திரன் இல்லைன்னா அந்த வானிற்கே அது அழகு தராது. அது போல சந்திரன் இல்லாத வானோ மதகரி இல்லா சேனை ஒரு படை இருக்கிறவன் என்ன படம் தெரியும்? என்ன படம் அவனுக்கு தெரியும்? எனக்கு இந்த சட்டி ஈர சட்டி போட்டாக்க அது படம் வருமா? அந்த படம் தான் எனக்கு தெரியும். அது கிடையாது மாடு.
படை என்பது காலாட்படை, காலாட்படை, தேர்ப்படை, தேர்ப்படை, யானைப்படை, யானைப்படை, குதிரைப்படை, குதிரைப்படை என்று சொல்லும்படியான 4 வகை படை. 4 படை. ஆ, 4 படையிலே எது இருந்தால் சிறப்பு? அந்த 4 வகை படையிலேயே களிறு என்று சொல்லும்படியான பரியாணி யானைப்படை இருந்தால்தான் ஓஹோ அந்த படைக்கே அது அழகு தருமா. ஓ அந்த 5 காலு 5 காலம். ஆமா கேக்குதா? 4 காலு 2 சைடுல இருக்குது, ஒரு காலு முன்னாடில. அது தும்பிக்கை. அதான் அப்படி ஆ. மதகரி இல்லாத சேனை, யானை, மந்திரி இல்லாத வேந்தன். வேந்தன். அப்பா ஒரு அரசன் இருக்கிறதையானால் ஆனால் நல்லதவற்றையும் தீயவற்றையும் வெற்றியம். எடுத்துரைப்பதற்கு அழகான மந்திரி ஒன்று இருக்க வேண்டும். ஓ மந்திரி இருக்கணும். ஆமாண்டி. ஆ ஏன்னா அரசனே ஒரு தவறாக வழி போனாலும் போனாது. மகாராஜா அது தவறு, தவறு. நம் நாட்டிற்கு அது பெருமை தராது தராது. அப்படின்னு எடுத்து சொல்லணும். ஆமா, ஆமா. மந்திரியா இருக்கும். ஆ. அதாவது மந்திரி இல்லாத வேந்தன், வேந்தன். மதகரி இல்லாத சேனை, யானை, சுந்தர புலவர் இல்லாத ஒரு சபை, சபை, பெருத்துவர் சபை இருக்குன்னா சபையிலே, ராஜாக்கள் சபையில எல்லாம் முன்காலத்துல எல்லாம் ஆ. ராஜாக்கள் சபையிலேயே சபையிலே அழகான சுந்தர புலவர்கள் இருப்பாங்களாம். அப்பேற்பட்ட சபையில எந்த ஊர்ல இருந்தாலும் இல்லனாலும் ஆ. இந்த ஊர்ல இருக்காங்க அப்படிப்பட்ட புலவர்கள்லாம். ஆமா. ம். அப்படி ஆ. கற்றதை கைவண்ணளவு கல்லாதது உலகளவு. கல்லாதது உலகளவு. உலகளவு. நாம என்ன படிச்சு வச்சிருக்கோம்? ஆ. எது கிடையாது. சரி சரி. கலைகளுக்கெல்லாம் அதிகாரிகள் கலைவாணியம் பண்ணி இருக்காங்களே, ஆ. அவங்களே இன்னும் படிச்சுன்னு இருக்காங்கடா. நீ எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க? ஏன் நானும் அவங்க கூட சேர்ந்து படிக்கலாம்னா. அது கிடையாதா? கல்விக்கெல்லாம் அதிகாரிகள் கலைவாணி இருக்குமா, ஆமா இன்னும் படிச்சுனே தான் இருக்காங்க அவங்களே. படிச்சுனே இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம எந்த போனது? ஆமாமா ஆமா. அப்படி ஆ. சிற்றறிவு கெட்டவாறு கரெக்டா? ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் அவங்களால முடிந்த வரைக்கும் ஆ. எந்த ஒரு குறைபாடும் இல்லாது இருந்த போதிலும் தாதி அம்மா ஆ. மங்கையருக்கு அழகு கொங்கையும் கொந்துரும். கோந்தளம். அந்த தந்தை இல்லாத வீணை, வீணை. ஒரு வீணை இருக்குன்னா ஆ. அந்த வீணை மீட்டுவதற்கு ஆ. என்ன இருந்தா விரல் இருந்தா விரல் இருக்கணும். விரல் இருந்தா போதுமா? ஆ. தாய் அந்த நரம்பு இருக்கு பாரு, நானே சொல்லும்படியா நரம்பு, ஆ. அதுக்கு வீட்டுனா அந்த விரல் நரம்பு இருந்தா இப்படி இப்படி எடுத்து ஆட்டினா ஆடுமா? தாய் அந்த விரல் இருந்தாதான் ஆட்ட முடியும். விரல் வெட்டி வெட்டியா வைக்கிறாங்க. ஆ. அந்த நான் இல்லைன்னா ஆமா. அது சுவை தராது, தராது. லாபம் வராது. ஆ. அப்படி தந்தை இல்லாத வீணை வீணை. இவை அனைத்தும் தனமில்லாத மங்கை போல மங்கை. மங்கையருக்கு அழகு கொங்கை கொந்துரும். கோந்தளம். பெண்ணாக்க பார்த்தா ஆமா. எப்படி இருக்கணும்? ஓ. ஒரு பெண் இருக்காங்கன்னா ஆமா. ஒருத்தர் பார்த்தாலும் தெரியும். ஆ. குணம் அறிவார் சிலர், சிலர். குறிப்பறிவார் சிலர், சிலர். செய்கை அறிவார் சிலர். சிலர். அது மொத்த பார்த்தாலே ஆ. அம்மா வராங்கடா, வராங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க ஆ. அப்படின்னு சொல்லணும். சொல்லு சொல்லு சொல்லு. ஆ ஆ ஆ. என்னடா பைத்தியம்? போல். என்னடா உன் பொண்டாட்டி இப்படி இருக்கா? டேய், நான் யாரு? நான் எப்படியா பட்ட ஆளு? தேவருக்கெல்லாம் தலைவன். சரி. நீ சாதாரண ஊன் கேட்கிற கம்யூனிட்டி பையன் நீனு. பரவாயில்ல. எண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப அடுத்தது அவன் தான் களத்துல இறங்குறான். ஓ. என்ன? ஓ. அப்ப நீ இன்னும் அடிக்காதான் இருக்கணும். அடிச்சா பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் அது அம்மா மதியாக ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆமா. அதற்கு முன்பாக ஆ. பணம் தேய்த்து வணங்கி என்ன இருக்கா? மரிதேந்திடு ஜகயலோகன முறை வாந்திடு கலையிலும் அடி வாந்திடு வாழ்விழி பாதைகள் மலையா அவர் மாந்தலில் பொல்லிரமாகிய மடிவா நீர்வளம், நிலவளம், குடிவளம் என்று குடிவளம். சொல்லப்படுகிறது. அனைத்து வளங்களும் ஒருங்கே பெற்ற நாடு நாடு. இதோ திருவதிகை நன்னகரம். ஆமா. திருவதிகைன்னு சொன்னாலே ஆ.
யார் ஞாபகம்? யார் ஞாபகம்? அப்ப இருக்கும்போது கைலாய பரமன். ஓ, கைலாய பரமன். அப்படியே பாதார விந்த கமலங்களுக்கு கமலத்திற்கும் சக்தி ஒன்று சமயம் பலவாறு என்று சொல்லும்படியான நம்மளுடைய பாதார விந்த கமலங்களுக்கு பார்த்திருக்கும். இன்று யாருக்காக திருவிழா? ஓ, யாருக்காக? மன்மத சுவாமிக்கு. காமன் இருக்கிற ஊரும் கண்ணு இருக்கிற ஊரும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாது மத்திய நாடு போல் செழித்து வாங்குமா செழித்து இருக்கும். அது போல அப்ப விளங்கக்கூடிய ரதி மன்மத பாதார விந்த கமலங்களுக்கு கமலத்திற்கும் கற்றோர் கரையற்றோர் நம்ம எல்லாம் பெற்றோர் என்று சொல்லும்படியான மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லும்படியான யாவற்றமான பேர்களுக்கும் நாடக குழுவினருக்கு நாடகத்தால் விளங்கும்படியான தேக கொள்ளை பிள்ளை பாளையத்தை சார்ந்த சின்னதொரு நாடக ஆசிரியர் ஐயாவோட பார்த்திருக்கும். ராஜகுரு நாடக ஆசிரியர் ஐயாவோட பார்த்திருக்கும். வடலூர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீராங்கபுரத்தை சார்ந்த பழனிவேல் நாடகாசிரியர் ஐயாவோட பார்த்திருக்கும். எனக்கு நாடகத்தில் விளங்கக்கூடிய கீழக்கொலை சார்ந்த இருந்து மறைந்த உயர் திருவாளர் முருகன் பெயரே புனைப்பேரா கொண்ட ஆர்கே பழனி நாடகாசிரியர் ஐயாவோட பார்த்திருக்கும். மற்ற நாடக ஆசிரியர்கள் நாடக குழுவினர்கள் நாடக பார்த்திருக்கும். அரியன் உங்களுக்கு கொட்டான கொடி வந்துடும். வரக்கூடிய ஆறு நண்பனுக்கு நண்பனாக அண்ணனுக்கு அண்ணனாக திகழக்கூடிய வேண்டர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களாலே இதோ முடப்பிலே சேர்ந்த சிவகாக கொடுத்து கொண்டார் ரூபாய் 200 வாழ்த்தி அம்மன் அருளை பெற்று மேல மேல வாழ வேண்டும். அம்பளை பிரார்த்திக்கிறேன். அன்பு வணக்கம். ஆமா, அவன் என்ன ஊனுக்கு சாட்டியா தருகிறான். அவன் என்ன போட்டான்? நான் சொன்ன சொல்லி அடிக்க மாட்டாரு. எங்க போய் சொன்னா? போறியா? காட்ட மாட்டாங்க. காட்டலையா? அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் கொஞ்சம் காட்டாங்க. எப்படி காட்டினாங்க? எப்படி காட்டினாங்க? முகத்தை காட்டினாங்க. அத சொன்னா மொட்டையா சொல்றான். வர சொல். ஏற்பட்டவன் மாதிரி அப்படி என்பது என் மனசுல இருக்கு. ஆமா, அதனால சொன்னா. ஆமா, சுவாமி ஐயா தொட்டு மாலை இட்ட மாலை எப்போது என்ன திருமணம் முடித்தீர்களோ அன்று நாள் முதல் உங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. இதானா உங்கள் வாழ் என் மனைவி வந்து கேட்டு அந்த சாதி பயமானி
அசுராதிகள் பயம் என்பதே இனிமேட்டு கிடையாது கிடையாது. ஒரு பையன் ஆட்ட முடியுமா? எவனால ஆட்ட முடியுமா? அசைக்க முடியுமா? இந்த கதை. ஏய், இந்த அசுராதிகள் என்பவன் இனிமேவது இந்த அமர்கண்ட தீவுக்கு வர சொல் எட்டி உதைக்கு. ஏய், ஆமா, அதனால வேண்டி இருவரும் தங்களிடையே உல்லாசம் சல்லாசத்தோடு இருக்கலாம் என்று ஐயா தங்கோல ஐயா தங்கோல நாதா நாதா தங்கோல ஐயா தங்கோல நாதா நாதா சித்திரரேகியம் சிம்மாசனத்தை சதிமதிமாக அமர்ந்திருக்க இக்கதை எப்படி இருக்கு? ரத்னாபுரி நகரத்தை ஆண்டு வரும் முடியானே பாதாபிசூரன் வருவது விதங்க ஆண்க